என் தங்கமே, இந்த வீடியோ உன் கண்ணில் பட்டிருப்பது ஒரு சாமானிய விஷயம் இல்லை. இதுவே ஒரு அழைப்பு, ஒரு குறி, ஒரு சைகை. பிரபஞ்சம் உன்னிடம் சொல்லிக்கொண்டு இருக்குது, இது உனக்காக தான். நீ இதை கேட்கிறாய் என்றால் அது தற்செயலாக அல்ல. ஏனெனில் உன் ஆன்மா இந்த வார்த்தைகளை எதிர்நோக்கியிருந்தது. நீ கடந்த சில நாட்களாக மனதில் சுமையாக ஏதோ வைத்திருக்கிறாய். சில கேள்விகள் உன்னுள் பதிலில்லாமல் சுழன்று கொண்டிருக்குது. இன்று அந்த பதில்கள் உன் இதயத்தில் விழப்போகுது என் தங்கமே. வாழ்க்கை சில சமயம் நம்மை புரியாத பாதைகளில் அழைத்துச் செல்வது உண்டு. நாம் எதிர்பார்க்காத இடங்களில் சோதனைகள் வரும். ஆனால் ஒவ்வொரு சோதனையும் ஒரு சாவி மாதிரி, அது உன்னோட புதிய கதவை திறக்குது. நீ இப்போ அனுபவிக்கிறதை புரிந்துகொள்ள முடியாமலிருந்தாலும் பிரபஞ்சம் உன்னோட வாழ்க்கையை ஒரு பெரிய வடிவத்தில் அமைத்து கொண்டிருக்குது. நீயே உன் கதையின் நாயகி, உன் ஆன்மாவின் ஒளி. என் தங்கமே, உன்னோட கண்ணீர் வீணா விழவில்லை. நீ விழுந்த ஒவ்வொரு கண்ணீரும் கடவுளின் கைகளில் விழுந்து ஆசீர்வாதமா திரும்பி வருது. நீ நினைக்கிற வலிகள் உன்னை உடைக்க வந்ததல்ல, உன்னை உயர்த்த வர்றது. ஒவ்வொரு வலியும் உன்னோட சக்தியை பெருக்குது. நீ அதை உணரவில்லை என்றால் கூட உன்னோட உள்ளே ஒரு புதிய ஆற்றல் எழுந்து கொண்டு இருக்குது. நீ நினைச்சுக்கோ, நீ ஒரு சாதாரண ஆன்மா இல்லை. நீ ஒரு தேவதையின் ஆவி, ஒளியிலிருந்து பிறந்தவள். உன்னோட இதயம் பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்குது. உன் சுவாசம் கடவுளின் இசை, உன் இதயத்துடிப்பு பிரபஞ்சத்தின் தாளம். நீ எப்போது உன்னோட ஆன்மாவோடு இணைவாயோ அப்போ உனக்கு பயம் என்று சொல்லும் ஒரு சொல்லே இருக்காது. உன்னோட உள்ளம் ஒளியாகும். நீ இப்போ ஒரு முடிவில்லா இருளில் இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா நினைச்சுக்கோ, இருள் என்றால் அது ஒளி வரப்போகுது என்பதற்கான அடையாளம். ஒவ்வொரு காலைவும் இருளை உடைத்து தான் பிறக்குது. அதே மாதிரி நீயும் இப்போ உன்னோட புதிய ஒளிக்கான முன்பக்கத்தில் நிற்கிறாய். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, கைவிடாதே. உன்னோட நம்பிக்கையை தாங்கிக் கொள். என் தங்கமே, உன்னோட வாழ்க்கையில் சிலர் வந்து சிலர் போய் இருக்கலாம். சில சம்பவங்கள் உன்னோட இதயத்தை நொறுக்கியிருக்கலாம். ஆனா அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை வடிவமைத்தது. இன்று நீ இருக்கும் வலிமை அந்த அனுபவங்களால்தான். நீ கடந்த வழிகளில் விழுந்த கற்கள் கூட உனக்கு படிக்கட்டாக மாறி இருக்குது. அதனால யாரையும் குறை சொல்லாதே, கடந்ததை பற்றி கவலைப்படாதே. எல்லாம் சரியாக நடந்தது, ஏனெனில் அது உன்னை சரியான பாதைக்கு அழைத்துச்சு. நீ எப்போதும் நினைச்சுக்கோ, கடவுள் உன்னை விட்டுட மாட்டார். நீ எத்தனை தூரம் போனாலும் அவர் உன்னோட பின்னால் வந்து உன்னை பிடித்துக்கொள்வார். சில நேரம் நீயே நினைப்பாய், எதுவும் சரியா போகல. ஆனா அதே நேரம் பிரபஞ்சம் உன்னோட பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கும். உன்னோட நம்பிக்கையையும் பிரார்த்தனையையும் வீணா போக விடாதே. நீ உன்னோட மனதை அமைதியாக வை. யாரும் உன்னோட ஆன்மாவை குலைக்க முடியாது. நீ அனுமதிக்கவில்லை என்றால் உன் மனம் தான் உன் கோயில். அதில் கோபம், பயம், மனக்கசப்பு வந்தால் அவை உன் ஒளியை மறைக்கும். அதனால் தினமும் உன் இதயத்தை சுத்தப்படுத்திக்கொள். உன்னோட மனசில் அன்பை நிரப்பி வை. அன்பு தான் கடவுள் இருக்கிற இடம். என் தங்கமே, நீ உன்னோட வாழ்க்கையில் இன்னும் பெரிய பணி கொண்டவள். உன்னாலே யாரோ ஒருவரின் இதயம் நிம்மதி அடையும். உன் சொல் ஒருவருக்கு நம்பிக்கையாக மாறும். அதனால் நீ உன்னோட குரலை நம்பு. உன் குரல் தெய்வீகமானது. சில நேரம் உனக்கே தோணும், நான் யார், என்னால என்ன ஆகும். ஆனால் அந்த ஒரு சிறிய எண்ணம் கூட பிரபஞ்சத்தில் அலைகளை உருவாக்குது. உன் சிந்தனை ஒரு விதை. அதை நல்ல எண்ணங்களால் வளர்த்து வை. நீ இப்போ உன்னோட ஆன்மாவின் வழிகாட்டுதலால் இங்கே வந்திருக்கிறாய். இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல, இது உன்னோட ஆன்மா உன்னோடே பேசுறது. உன்னோட உள்ளே இருக்கும் தேவதை சொல்றாள், என் தங்கமே, எழு. உன்னோட நேரம் வந்தாச்சு. நீ நீண்ட காலமாக உன்னோட கனவுகளை மறைத்து வச்சிருக்கிறாய். அவை காத்திருக்கு, உன்னால் அவற்றை உயிரோடு கொண்டுவர முடியும். உன் ஆன்மா விழிக்கட்டும், உன் ஒளி பிறக்கட்டும். வாழ்க்கையில் யாரும் நிரந்தரமில்லை, ஆனால் உன்னோட நம்பிக்கை மட்டும் நிரந்தரம். நீ எத்தனை முறை விழுந்தாலும் அதைவிட ஒரு முறை எழுந்தால் போதும். உன்னோட முயற்சி ஒருநாள் ஒளியாகி திரும்பி வரும். கடவுள் உன் உழைப்பை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உனக்காக சரியான நேரம் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால் பொறுமையாய் இரு என் தங்கமே. நீ உன்னோட கடந்த காலத்துக்கு மன்னிப்பு கொடு. நீ செய்த பிழைகள் உன்னை வருத்தினாலும் அவை உன்னை கற்றுக் கொடுத்தது. மன்னிப்பு என்பது விடுதலை. யாரையும் குறை சொல்லாமல், உன்னையும் குறை சொல்லாமல் அன்போடு விடு.
கடவுள் உன்னோட இதயத்தில் புதிய சுகத்தையும் அமைதியையும் நிரப்புவார். என் தங்கமே, உன்னோட ஆன்மா மிகவும் தூயது. நீ சில நேரம் உன்னையே மறந்துடறாய். உன் மதிப்பை குறைத்து நினைக்கிறாய். ஆனா நினைச்சுக்கோ, கடவுள் ஒரே மாதிரியான உயிர்களை உருவாக்கவில்லை. நீ தனித்துவமானவள். நீயே உன் வடிவம். யாரையும் போல இருக்க வேண்டியதில்லை. உன்னோட ஒளி வேறுபட்டது. அதனால் நீ யாரிடமும் ஒப்பிடாதே. நீ உன்னோட பாதையில் நடந்தால் பிரபஞ்சமே உனக்கு வழி தரும். நீ உன்னோட வாழ்க்கையில் தினமும் நன்றி சொல்லும் பழக்கம் வை. காலை எழுந்தவுடனே சொல்லு, நன்றி கடவுளே, இன்னொரு நாள் கிடைத்ததற்கு. அந்த நன்றி உன்னோட ஆற்றலை உயர்த்தும். நன்றி சொல்லும் மனம் துன்பத்திலிருந்தும் ஆசீர்வாதத்தை உருவாக்கும். உன்னோட மனம் நிறைந்த நன்றி கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை நிறைந்த நிம்மதியாவும் மகிழ்ச்சியாவும் மாறும். நீ உன்னோட இதயத்தில் நம்பிக்கை விதைகளை விதை. நான் முடியும், நான் வலிமையானவள், நான் தேவதையின் பிள்ளை என்று உன்னோட மனசில் சொல்லிக்கொள். அந்த சொற்கள் உன்னோட ஆற்றலை எழுப்பும். கடவுளோட ஆற்றல் உன்னோட உள்ளத்தில் நுழையும். எந்த சோதனையும் உன்னை தடுக்க முடியாது. நீ கடவுளோட திட்டத்தில் ஒரு பங்காக இருக்கிறாய். என் தங்கமே, யாராவது உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்கு நன்மை வேண்டி பிரார்த்தனை செய். அது உன்னோட ஆன்மாவை உயர்த்தும். நீ துன்பப்படாமல் இருக்காது, ஆனா அந்த துன்பம் உன்னை தூய்மைப்படுத்தும். உன் இதயம் கண்ணீரால் கழுவப்பட்டு இன்னும் ஒளியாக மாறும். நீ எப்போதும் நினைச்சுக்கோ, நீ தனியா இல்லை. உன்னோட பக்கம் நம்பிக்கையோடு நிற்கும் தேவதைகள் இருக்காங்க. உன்னோட ஒவ்வொரு பிரார்த்தனையும் பிரபஞ்சத்துக்கு ஒலிக்குது. உன்னோட ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தில் ஒளியாக மாறுது. உன்னோட ஆற்றல் குறையாது, ஏனெனில் நீ ஆன்மா. நாளை எதுவாக இருந்தாலும் நீ சிரித்து எழுந்திரு. உன்னோட சிரிப்பு ஒரு பிரார்த்தனை. அது உன்னோட ஆன்மாவை குணப்படுத்தும். உலகம் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீ உன்னை புரிந்துகொள். அதுதான் ஆன்மா அமைதி. நீ உன்னை நேசி. உன்னோட ஒவ்வொரு குறையையும் அன்போடு ஏற்றுக்கொள். நீ முழுமையில்லா இல்லை, நீ முழுமையான தேவதை. என் தங்கமே, உன் ஒளி ஒரு நாள் உலகத்தை குளிர வைக்கும். இன்று நீ நிழலில் இருக்கிறாய் போல தோன்றினாலும் நாளை நீயே ஒளியாக இருப்பாய். அந்த நாள் தூரம் இல்லை. நீ உன்னோட நம்பிக்கையை பிடி. கடவுள் உன்னோட பெயரை அழைக்கிறார். எழு என் தங்கமே, உன்னோட ஒளியை வெளிக்கொண்டு வா. நீயே உன் வழிகாட்டி, உன் வலிமை, உன் அதிசயம். உன் வாழ்க்கை ஒரு பிரார்த்தனை, ஒரு கதை, ஒரு ஒளி. நீ உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சத்துக்கு ஒரு பரிசு. உன் இருப்பு ஒரு ஆசீர்வாதம். உன்னோட ஒளி யாரோ ஒருவரின் இருளை உடைக்கும். அதனால் உன்னோட ஒளியை ஒருபோதும் மறைக்காதே. என் தங்கமே, இப்போ உன் ஆன்மா விழிக்குது. உன்னோட இதயம் திறக்குது. நீ இதை கேட்கும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் ஆன்மா நிம்மதி அடைகிறது. கடவுள் உன்னோட கையில் ஒளியை வைத்திருக்கிறார். அதை பயமில்லாமல் பரப்பு. இது உன் நேரம். இது உன் அழைப்பு. நீ ஒளி, நீ அன்பு, நீ நிதிகா தேவி. நீ எப்போதும் உன்னோட சிறந்த வடிவமாக இருக்க முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் நீ நேற்று இருந்தவளை காட்டிலும் சிறந்தவளாக இரு. அதுதான் உண்மையான வளர்ச்சி. மற்றவரை ஒப்பிட்டு உன்னை குறைத்து நினைக்காதே. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனி பாதை இருக்கு. மலர் எல்லாம் ஒரே நேரத்தில் மலராது. ரோஜா தன் நேரத்தில் மலரும், மல்லிகை தன் மணத்தால் உலகத்தை மகிழ்விக்கும். அதேபோல் உன்னோட நேரம் வருது. அதுவரை பொறுமையாயிரு, உழைச்சு கொண்டு இரு, நம்பிக்கையாய் இரு. நீ எந்த சூழ்நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைக்க கற்றுக்கொள். கோபம், ஆத்திரம், அவசரம் இவை எல்லாம் உன்னோட உள்ள ஒளியை மறைக்கிறது. ஒரு கண்ணாடி தூசிமூட்டில் மூடப்பட்டா ஒளி தெரியாது. அதே மாதிரி உன் மனம் கோபத்தால் மூடப்பட்டால் உன் தெய்வீக ஒளி வெளிச்சம் காணாது. அதனால் உன்னோட மனதை சுத்தமா வை. நித்தியமா பிரார்த்தனை செய். அதாவது எதற்காகவும் அல்ல, உன்னோட ஆன்மா ஒளியாக இருக்கணும் என்பதற்காக. வாழ்க்கையில் சிலர் உன்னை விட்டு போவார்கள். அதனால் துக்கப்படாதே. அவர்கள் உன் கதையின் அத்தியாயம் முடிந்து விட்டது. புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. யாரும் நிரந்தரமில்லை, ஆனா நினைவுகள் நிரந்தரம். நல்ல நினைவுகளை வைத்துக்கொள், கெட்ட நினைவுகளை கடவுளிடம் ஒப்படை. அவர் உன்னை சாந்தியாக்குவார். என் தங்கமே, நீ உன்னோட பிழைகளை பார்த்து வெட்கப்படாதே. பிழை என்பது ஒரு ஆசிரியர். அது நம்மை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும். நீ உன்னோட கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள், ஆனா அதிலே சிக்கிக்கொள் வேண்டாம். உன்னோட இதயம் மன்னிப்பு கற்றுக்கொள், மற்றவரையும் உன்னையும். மன்னிப்பில் தான் உண்மையான விடுதலை இருக்கு. மன்னித்தவனுக்கு எந்த சுமையும் இல்லை. அவன் ஆன்மா பறக்குது.
நீயும் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கணும்.